ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஏர்லி மார்னிங் வந்துட்டு விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் வந்து நான் ரொம்ப ரேராக தான் எழுந்திரிப்பேன். அதனால் வந்து இதை ரொட்டீன் வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேர் வீடியோ அப்படின்னு வேணால் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் விசிட்டுக்கு போகிறாங்க. யூஸ்வலாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெளியில் போக வேண்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் லன்ச் வந்து பேக் பண்ண போகிறேன். லன்ச் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 8:30க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். யோமிஷ்க்கு வந்து ரொம்ப இயர்லியாக 8:15 ஸ்டார்ட் ஆகிடும். பாப்பாவுக்கு வந்து 8:30க்கு. அதனால் அவளுக்கும் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். யோமிஷ் வந்து அவனாகவே தனியாக பண்ணிக்குவான். இன்றைக்கி வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, தென் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, இதெல்லாமே இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை சேரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து எழுந்த உடனேயும் வந்து சமையல் வேலையை நேராக பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லுத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த பர்னர், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். பர்னர்லாம் வாஷ் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னாக்கா நைட்டே வாஷ் பண்ணிட்டோன்னா ட்ரை ஆகிறதுக்கு வந்து நமக்கு நிறைய லாங் டைம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து இப்போ வின்டர்ன்றதுனால வந்து ஃபஸ்ட்டு எழுந்த உடனேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மிஷினில் லோட் எனக்கு இருந்தது அப்படின்னாக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் துணி வந்து காயுது. அப்படி இல்லைன்னா 2 days வந்து நான் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்ததாக குக்கரில் வந்துட்டு பருப்பு, அதுக்கப்புறமா ரைஸ் இது ரெண்டுத்தையும் வச்சிடலாம். இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து கீரை பொரியல். இதான் வந்து நான் லஞ்சுக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மேத்தி சப்பாத்தி, அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, இது ரெண்டும் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து 8 o'clock செஞ்சு முடிக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து தக்காளி, பூண்டு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா பூண்டு வந்து 5-6 பல், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீக்கிரம் பருப்பு வந்து வேகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 2 சொட்டு எண்ணெய், இது எல்லாத்தையும் விட்டுட்டு பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வந்து ஒரு பர்னர்லையும், இப்போ அடுத்ததாக வந்து ரைஸ் வந்து இப்போ குக்கரில் வச்சிட்ருக்கேன். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 20% வேலை முடிஞ்சிடும். அடுத்ததாக வந்து இதை வெந்துட்டுருக்க டைமில் வந்துட்டு நான் காய்கறி வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சுரக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு சுரக்காயை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்குலாம் நீங்கள் குக் பண்ணையில் அந்த மற்ற காய்கறி கட் பண்ணுற டைமில் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு வந்து மற்ற காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சாம்பார் தேவையானதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை வெளியில் போயிட்டு வெளியில் எப்படி இருக்குது ஏர்லி மார்னிங்கில் அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். யூஸ்வலாக வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 5:30க்குலாம் நிறைய பேர் எழுந்துட்டு இங்கே வாக்கிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வின்டர் அப்படின்றதுனால வந்து யாரும் அவ்வளோவா வாக்கிங்லாம் பண்ணல, ரொம்ப எம்டியாக இருக்குது. இப்போ கீழே போனால் நல்லா இருக்கும், பட் நமக்கு இங்கே வேலை இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக போயிட்டு நம்ம வேலையெல்லாம் ஒன் பை ஒன்று வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். லஞ்சு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். சரி, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே திருப்பிக்கும் போகலாம். இப்போ அடுத்ததாக வந்து கீரையை வந்துட்டு பொரியலுக்கு வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து வெந்தயக்கீரை, அதுக்கு அடியில் வந்து தண்டுக்கீரை, இது ரெண்டும் செப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெந்தயக்கீரை வந்து நம்ம சப்பாத்தி பண்ணையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்டுக்கீரையை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. நல்லா ஓரளவு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக காயை வதக்கிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். இதே அடுப்பில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அது கொஞ்சோண்டு தண்ணி குக்கரில் வச்சுட்டு வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் சாம்பாரில் வந்து காயை வந்துட்டு சேர்த்துட்ருக்கேன். காய் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து தாளித்து விட்டுறலாம். இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்துட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இதே பேன்லேயே வந்து கீரைக்கு வந்து வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறம் சீரகம்லாம் நல்லா தாளிச்சிட்டு கீரையும் வந்து இதில் பொரியலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்ததாக வந்து வழக்கம் போல் நம்ம மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து க்ளே பாட் அப்படின்றதுனால தண்ணியை வந்து ஈஸியாக அந்த பானை வந்து உறிஞ்சிருது. அதனால் ஒவ்வொரு நாளுமே வந்து தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி வந்து பாட்டிலில் வச்சுருந்தப்ப இந்த அளவுக்கு பெருசாக க்ரோ ஆகவே இல்லை. பட் பானையில் நல்லா மாற்றினதுக்கு அப்புறமா அந்த பானை வந்து தண்ணி உறிஞ்சிக்கிட்டு நம்ம புது தண்ணி ஊற்ற அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லா க்ரோ ஆகுது. உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் வந்து மண் பானையில் வச்சு பாருங்கள், நல்லா வளருது. இப்போ அடுத்ததாக வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடியே கூட ஊற வச்சிடலாம். ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா பொட்டேட்டோவில் நல்லா இறங்கிடும். இப்போ அடுத்ததாக வந்து எல்லோரும் எழுந்து வந்துட்டாங்க. நம்ம வந்து டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பேனில் ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் வந்து ஊற்றி காய்ச்சினீங்க அப்படின்னா அடியில் அந்த ஆடை படியும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அடுத்ததாக டீ குடிச்சு முடிச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு பூண்டு நசுக்குனது, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, இது 2த்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேபி பொட்டேட்டோவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்க வேண்டியதான். இப்போ அடுத்ததாக வந்து இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து டைம் ஆகிட்டதுனால நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வீடியோ வந்து என்னால் ப்ரீஃபாக எடுக்க முடியல. பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன். பன்னீர் வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து ட்ரை ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சப்போஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகிடும். இப்போ அடுத்ததாக வந்து மேத்தி சப்பாத்தி பண்ணுறதுக்காக வந்து வெந்தயக்கீரை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கீரை பொரியல் பண்ணுறப்ப அந்த கீரையோட குக்கிங் டைம் வந்து சப்பாத்தி கூட ஆட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த கீரையோட குக்கிங் டைம் விட அதிகம்தான். ஆனால் நம்ம சப்பாத்தியில் வந்து கீரையை சேர்த்து செய்யலை, கொஞ்ச நேரத்துலேயே ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே வந்து அந்த சப்பாத்தியை நம்ம பேனில் இருந்துட்டு வெளியில் எடுத்துருவோம். அதனால் கீரை வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகாது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து பொரியல் பண்ணி கொடுக்குறது ப்ளஸ் வந்து இந்த சப்பாத்திலையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு முழுமையாக அந்த சத்து வந்து கிடைக்கும். கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணுற பசங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த பாலக்கீரை சப்பாத்தி க்ரீன் கலரில் பண்ணுவோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ வந்து குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கண்ணுக்கு வந்து கீரை நம்ம ஒவ்வொரு விதமான கீரை வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து அவங்களுக்கு சப்பாத்தியில் வந்து ஓரளவு அதிகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அந்த கீரையில் வெந்தயக்கீரை நல்லா நறுக்கிட்டு அது கூட வந்து 1.5 tablespoon அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 cup வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து ஓமம் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓமத்தை வந்து ஒரு 2 டீஸ்பூன் கையிலே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா பசைஞ்சிட்டு நம்ம திரட்டிட்டு தோசைக்கல்லில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இலையை வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7:35 ஆகுது. 8:15 மணிக்கு வந்து வியோமிஷ்க்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு போய் கிளாஸில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் செஞ்சு வச்சுருக்க லஞ்செலாம் வந்துட்டு பேக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சாம்பார் சாதம் வந்து கிளறிட்டுருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம ரசம் சாதம், புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா சாம்பார் சாதம்லாம் கொடுக்கையில் வெரைட்டி ரைஸாக இருந்தால் அப்படியே பேக் பண்ணிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த மாதிரி குழம்பு சாதம்லாம் கொடுக்கையில் நம்ம பேக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு கரண்டி குழம்பு வந்துட்டு மேலே வந்து ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னாக்க நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ற டைமில் வந்து அந்த குழம்புலாமே ரைஸ் உறிஞ்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லஞ்ச் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து கிச்சன் குள்ளத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட மார்னிங் வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ வந்து சமையல் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெளியில் போய்ட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம். இப்போ அடுத்ததாக வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் கழுவிக்கிறேன். எனக்கு வந்து சிங்க் வந்து வெளியில் இருக்கிறதுனால சமையல் பண்ணையிலே வந்துட்டு பேரலாக வந்து பாத்திரம் வந்துட்டு என்னால் கழுவி வைக்க முடியாது. ஆனால் வந்து நம்ம சமையல் பண்ணையிலே வந்து பேரலாக அதை பாத்திரம் கழுவுறதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து மிச்சம் ஆகும். நான் எதுக்காக சிங்க்கை வந்து வெளியில் கொண்டு போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ரீசனுக்காக தான் கொண்டுட்டு போயிட்டேன். ஆனால் அதில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாத்திரம் வந்து சமையல் பண்ணையில் பேரலாக தேய்க்க முடியாது, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நான் ஏதாவது காய்கறி வாஷ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கையே வந்து அடிக்கடி சமையல் பண்ணுறப்ப கை கழுவுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் வந்து அடிக்கடி வெளியில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிச்சன் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கும். அதோட வந்து நம்ம மாடுலர் கிச்சன்லாம் பண்ணையில் அந்த வுட்டில் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் வந்து கிச்சன் வந்து யூட்டிலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா, இங்கே கை கழுவுறதுக்கு வெஜிடபிள்லாம் கழுவுறதுக்கு வந்து சின்னதாக சிங்க் வந்து கிச்சனில் ஒன்று, அதே மாதிரி யூட்டிலிட்டியில் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் கை கழுவுறதுக்கு காய்கறி கழுவுறதுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரமும் வந்துட்டு கழுவியாச்சு. அடுத்தது சிங்கையும் வந்துட்டு நம்ம கையோட கழுவிடலாம். பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனேயுமே சிங்கையும் நம்ம வந்து கழுவிட்டோம் அப்படின்னாக்கா சிங்க் வந்துட்டு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். அது எப்போவுமே அதே மாதிரியே மெயின்டைன் ஆகும். அது வந்து ஒரு ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே க்ளீனாக இருக்கும். அடுத்ததாக இங்கே பாப்பாவுக்கு வந்துட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சமைச்சது எல்லாத்தையுமே வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடாய் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து கிச்சனில் வந்து நமக்கு ஸ்பேஸும் கிடைக்கும், க்ளீனாக நீட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக கிச்சன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து கிச்சனில் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லுத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொட்டீன் வீடியோஸ்லாம் வந்துட்டு பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் என்னைக்காவது டவுனாக ஃபீல் பண்ண வீடியோ வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னா நான் ரொட்டீன் வீடியோஸ் தான் வந்துட்டு தேடி பார்ப்பேன். அதை பார்க்கையிலே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து என்னோட வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, ஸ்டே சேஃப்.